ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச்ன்ற ஃபார்முலா எதுக்காக பயன்படுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் வேற ஏதாவது ஒரு வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட், இது நான் கொடுத்துருக்கேன். இப்போ இஸ் ஈக்குவல் டு ஸ்விட்ச் பிராக்கெட் ஓப்பன், திஸ் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா எக்ஸல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கமா இதுவே எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கமா சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டுக்கிறேன், கமா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கமா கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப இது எக்ஸல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றும் கொடுக்கல. நான் இப்ப இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோ. அந்த இடத்துல எக்ஸல் இருந்தா எனக்கு எம்எக்ஸ் எக்ஸல்னும், எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர்னும், மைக்ரோசாஃப்ட்னு இருந்தா கம்பெனின்னு எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் ரிசல்ட் கொடுத்துருந்தேன். இப்ப பாருங்க, நமக்கு இந்த இடத்துல அதுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்விட்ச் ஃபார்முலாவுடைய மெத்தடு. இதே போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.